ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நீங்கள் ஒரு ஐலாண்டை பற்றி இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த பிளேஸில் கெட் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இது ஜப்பானில் இருக்கிற தாஷிரோஜிமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட். இது கெட் ஐலாண்ட்னு சொல்லப்படுது. இங்கே என்ன ஸ்பெஷல்னா, இங்கே ஹியூமன்ஸை விட பூனைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டோட பக்கத்தில் பெஞ்ச் மேலே எங்கே பார்த்தாலுமே பூனை தான் இருக்கும். ஸோ இந்த ஐலாண்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டில் மீனவர்கள் தான் மெயினாக இருந்தாங்க. ஸோ அவங்க டெய்லி மீனை பிடிக்கிறதுக்காக போவாங்க, ரைட்? ஸோ ஃபிஷிங் நெட் சேஃபாக இருக்கணும் அண்ட் எலிகளை அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் பூனைகளை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் போக போக இந்த கெட்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு அண்ட் எல்லா இடமே இந்த பூனைகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா வில்லேஜஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கெட்ஸ் இருந்தால் அந்த வில்லேஜுக்கு லக் வரும்னு சொல்லி. ஸோ அவங்க கெட்ஸுக்கு ஃபுட் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கெட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பூனைகளுக்குன்னு சொல்லி டெம்பிள் கூட பில்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்தாலே நமக்கு புரியும் இந்த ஐலாண்டில் கெட்ஸுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லி. இப்போ தாஷிரோஜிமா ஐலாண்டில் இருக்கிற மக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 பேர் தான் இருக்காங்க. ஆனால் கெட்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 100 விட அதிகமாக இருக்குது. இந்த முழு ஐலாண்ட்லேயுமே கெட்ஸ் காமாக ஒர்க் பண்ணுவாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்கிற லோக்கல் வில்லேஜஸ் கூட அவங்களோட வீட்டில் கெட்ஸோட ஷேர் பண்ணிட்டு தான் வாழ்கிறாங்க. ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி அதுவும் இருக்குது. ஜப்பான் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இந்த ஐலாண்டுக்காக வச்சுருக்காங்க. இங்கே யாருமே கெட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, அதை சேஸ் பண்ணக்கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஈவன் டாக்ஸை கூட இந்த ஐலாண்டுக்கு அலோவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே கெட்ஸ் இருக்கிறதால. ஆனால் டூரிஸ்ட்டுக்கு போகலாம். சில பேர் அங்கே போய் கெட்ஸுக்கு ஃபுட் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க. கெட் லவர்ஸுக்கு இது ஹெவன் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே கெட் தீம்டான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. கெட் ஸ்டாச்சூஸ், கெட் ஃபோட்டோஸ், கெட் ஷேப் ஹவுஸ் இதெல்லாம் இருக்கும். ஒரு ரியல் கார்ட்டூன் வேர்ல்ட் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். கெட்ஸ் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக நடந்து தெரியுறாங்க, ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இது தான் ரியல் பீஸ்ஃபுல்லான வேர்ல்டுன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் கெட் லவர் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.